Hey guys, இன்னைக்கு இந்த போட்டோட ஹெட்ஃபோன் பற்றின அன்பாக்சிங் அது போக ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெட்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் 255 ANC அப்படின்ற மாடல். இதில் எக்கச்சக்கமாக புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமாக எனக்கு இதில் பட்ட விஷயம், நிறைய பெரிய பிராண்ட் இயர்ஃபோன்ஸை விட இதனோட சவுண்ட் குவாலிட்டி தாறுமாறாக இருந்தது. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்க. ஸோ அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் இருந்தது. அந்த பின்னாடியே நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே பாக்ஸை பையை ஓப்பன் பண்ணனா கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் இருந்தது. பரவாயில்ல, பேக்கேஜ் நல்லா தாண்டா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரீமியம் ஃபீலோடையே ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு மேலே ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோட சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு. அது போக கீழே ஒரு சின்ன ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. இதில் உங்களோட இயர்ஃபோன்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இந்த இயர்ஃபோன்ஸ் OTA அப்டேட் சப்போர்ட் பண்ணுது. அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு சில வாரண்டி கார்ட்ஸ் எப்பவும் கொடுக்குற மாதிரி, அது போக டைப் சி கேபிள், அது போக எக்ஸ்ட்ரா இயர் டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. ஒரு இயர்ஃபோனில் வேறு என்ன எதிர்பார்ப்போம்? இதுதான் எதிர்பார்ப்போம். இது தவிர இந்த இயர்ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு பெரிய டிரைவருங்க. அதனால் இயர்ஃபோன்ஸும் பெருசாக தான் இருக்குது. 13 mm டிரைவர். ஸோ 13 mm டிரைவர் இருக்கிறனால சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே சவுண்ட் குவாலிட்டி கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. எப்போவுமே போட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான வாய்ஸ் செப்பரேஷன்ஸ் இருக்காது, அடி வாங்கும். ஆனால் இதில் எனக்கு அப்படி ஃபீல் பண்ண முடியல. இங்கே பேஸ் நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் செப்பரேஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வாய்ஸை செப்பரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் மோட் உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஆம்பியன் மோட் அப்படின்னு கொண்டு கொடுத்துருக்காங்க. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வெளியே இருக்க சவுண்டையுமே கேட்டுக்க முடியுது. அது ஹெட்ஃபோன் வழியாகவே நம்ம காதுக்கு வந்திருந்தது. ஸோ நீங்கள் ட்ரைவ்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வேளை யூஸ் பண்ணிங்கனாலோ அல்லது வெளியே யார் என்ன பேசுகிறா நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுகிட்டே கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ அந்த ஆம்பியன் மோட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ANC அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 32+ dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு சூப்பர் மோட் அப்படின்ற மாதிரி ஒரு மோட் இருக்குது. இதில் நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு ஒரு சரவுண்ட் ஃபீல் கிடைச்ச மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செப்பரேஷன்ஸ் இன்னமும் நல்லா இருக்கு. ஸோ நமக்கு மிட் பேஸ் எல்லாமே ஒரு ஈக்குவலாக இருக்கிறதுனால கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நான் இந்த ஸ்பெஷல் ஆடியோ மோட் தான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து பேட்டரி. இதில் 100 ஹவர்ஸ் பிளேபேக் கிடைக்கிற மாதிரியான ஒரு பெரிய பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது கூடவே நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்துக்கான பிளேபேக் கிடைக்கும். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணியிருக்காங்களாம். நான் இதை யூஸ் பண்ண வரைக்கும் என்னால் பேட்டரியை காலி பண்ண முடியல. ஸோ அதனால எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியல. ஆனால் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. இது வரைக்குமே ஒரு 50% கீழே நான் கொண்டு போனதில்லை. ஸோ அந்த அளவுக்கான நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்குது. அடுத்து கால் குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். ஸோ நான் நிறைய டைமில் கால் பேசிகிட்டு இருந்தேன். இதில் 3 மைக் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. போட்டோட AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் நாய்ஸை எல்லாம் கம்மி பண்ணி உங்களோட வாய்ஸை மட்டும் தனியாக எடுத்து காமிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தாண்டி நம்ம பேசுறது அடுத்தால இருக்கிறவங்களுக்கு தெளிவாக கேட்டது அப்படின்றதான் முக்கியம். ஸோ ரொம்ப ரொம்ப தெளிவாகவே கேட்டது. நான் ஹெட்ஃபோனில் தான் பேசுகிறேன் அப்படின்றத யாருமே கண்டுபிடிச்சி இது வரைக்கும் என்கிட்ட கேட்கல. ஸோ அந்த அளவுக்கான நல்ல கால் குவாலிட்டி இருக்குதுங்க. அது போக கூகுளோட ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட் இருக்குது. மல்டி டிவைஸ் கனெக்ஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 டிவைஸ் வரைக்கும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து மேக்னெட்டிக் ஆன் ஆஃப். ஆமாம், நம்ம இயர்ஃபோன்ஸை விட்டோம்னா அது தானாக அட்டாச் ஆகிக்கும். ஸோ இதனால் உங்களோட இயர்ஃபோன் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களால் உங்களோட பேட்டரியை சேவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் தனியாக ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது டக்குன்னு உங்களோட மொபைலில் கனெக்ட் ஆயிரும். ஸோ இது எனக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேவையில்லை அப்படின்னா அதை போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம்னா கலத்தி விட்டாலே முடிஞ்சிருந்தது. அது நல்லா இருந்தது. அடுத்து பீஸ்ட் மோட், லோ லேட்டன்சி மோட். ஸோ 60 மில்லிசெகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேமர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்து இதனோட அப்ளிகேஷன். இவங்களோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பட்டன்ஸை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். நமக்கு என்ன மாதிரி பட்டன் ஒர்க் ஆகணும் அப்படின்ற கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பட்டன்ஸில் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்கட்டும், ஸ்பெஷல் ஆடியோ ஃபீச்சராக இருக்கட்டும், ஆம்பியன் மோட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளேயும் பண்ண முடியும். இது தவிர அப்ளிகேஷனில் எக்ஸ்ட்ரா இருக்கிற
இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களால் அப்டேட் பண்ணிக்க முடியும். அது போக இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி யூக்லேசர் சப்போர்ட். நீங்கள் வந்து ஒரு நல்ல சவுண்ட் ஃப்ரீக் அப்படின்னா கண்டிப்பாக யூக்லேசர் செட்டிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டில் யூக்லேசர் அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ் ட்ரிபிள் அது போக அந்த வால்யூம் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்துக்க முடியும். இது எல்லாமே அவங்களோட போட் ஹியரபிள் அப்படின்ற அப்ளிகேஷன்லேருந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். அவ்வளோ தாங்க இந்த இயர்ஃபோன்ஸ் பற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து கூடவே ஒரு பெரிய பேட்டரி நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது தவிர 13mm டிரைவர் இருக்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே பெட்டராக இருக்குது. அப்ளிகேஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால எனக்கு பிடிச்ச மாதிரி பட்டன்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கவும் முடிஞ்சுது. குறிப்பாக அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ஸ்பெஷல் ஆடியோ, இது எல்லாமே ஒரு நார்மல் ஃபீச்சர் மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து இயர்ஃபோன்ஸ் போட்டிருக்கும் போது அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கான வித்தியாசம் காமிக்கக்கூடிய மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட இந்த இயர்ஃபோன்ஸ் வருது. டோட்டலாக 1799 ரூபா அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற இயர்ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல வேல்யூ ஃபார் மணி டீலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.